திரு மணிகண்டனோட கேள்வி. திரு மணிகண்டன், எம்ஜிஆர் ஒரு பாரத ரத்னா, இந்தியா முழுமைக்கு கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவர். அவர் அதிமுகவுடைய ரத்னமா நீங்க சொன்னா அது சுருக்கிறதா இல்லையான்னு கேட்கிறாரு திரு அண்ணாமலை. கார்த்திகை செல்வன், அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறேன். அண்ணாமலை அவர்கள் பெரியார் இதுல 7% பேர் பிஜேபியில் உள்ளவங்களை ஏத்துக்குவாங்கன்னு சொன்னது நான் விளக்குறேன். என்ன அவர் சொன்னார்ன்றத சரியா சொல்றேன். அவர்கிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது பெரியார் நினைவு தினத்தை பத்தி. அவர் சொல்லும் போது சொல்றாரு, பெரியார் கருத்துக்கள்ல கூட எங்க கட்சியில கேட்டீங்கன்னா அவங்க 6 கருத்துலயோ 7 கருத்துலயோ உடன்படுவாங்க. பெண் உரிமை உள்ளிட்ட விஷயங்கள்ல அவர் போராடினாருங்கிறத ஏற்றுப்பாங்க. இறை மறுப்பு உள்ளிட்ட விஷயங்கள்ல நாங்க எதிர்க்கிறோம்னு ஒரு கேள்விக்கான பதிலா அவர் சொன்னார். ஆமா, அவர் சொன்னது நீங்க அப்படியே வழிமொழிஞ்சது நான் முழுவதுமா ஏத்துக்கிறேன். திரும்ப சொல்றேன், அவர் என்ன சொன்னாருங்கிறத நான் இங்க சுட்டி காமிக்கிறேன், அவ்வளவுதான். அதைத்தான் அவர் சொன்னது நீங்க அப்படியே மறுமொழிஞ்சீங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். நானும் பாஜகவில் பயணித்தவன்கிற அடிப்படையில சொல்றேன். பெரியார் அப்படிங்கிற வார்த்தையவே பாஜக தவிர்ப்பாங்க. ஈவேரா குறிப்பிடுவாங்க. மில்லி மைக்ரோ % கூட ஈவேரா என்ற பெரியாரை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கங்க, இவர் ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர். பாஜகவின் கொள்கை என்ன இவருக்கு தெரியாது. பாஜகவுடைய கோட்பாடு, அவங்களுடைய பலிதானம் என்ன, அவங்க என்னென்னலாம் தியாகம் பண்ணி கட்சியை வளர்த்தினாங்க, எதுவுமே தெரியாமல் வேறு ஒருவருக்காக தயாரிக்கப்பட்ட தலைவர். வேற வழி இல்லாம ஒருத்தர் மூலமா இங்க வந்திருக்காரு. சோ அந்த கட்சிக்கே அவர் எவ்வளவு கொள்கை முரணா இருக்கிறார் அப்படிங்கறது முதல்ல புரிஞ்சுக்கங்க. அப்ப அவர் எம்ஜிஆர் எதற்காக பயன்படுத்தி இருப்பார் உங்களுக்கு அவர் கொள்கை முரணா இருக்கிறாருன்னு தெரியுது. ஆனா பாரத பிரதமர் அல்லது அந்த கட்சியினுடைய தலைவர் திரு நட்டா, உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் அது தெரியாம தான் அவரை தலைவரா வச்சிருக்காங்களா, மாநில தலைவரா? மரியாதைக்குரிய அர்ஜுனமூர்த்தி அவர்கள் மூலமா நான் சில பேர் கேள்வி வைக்கிறேன். மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன், ப்ரொஃபசர் ராம சீனிவாசன், இவங்க வானதி சீனிவாசன், இவங்களுக்கு எல்லாம் கேட்கிறேன், பெரியாரை நீங்கள் 10க்கு 7% அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் ஏற்றுக்கொள்பவர்களா? RSS பின்புலத்திலிருந்து வந்தவங்க நீங்க முதல்ல பெரியாருங்கிற வார்த்தையை பயன்படுத்துவீங்களா? உங்களுடைய மாநில தலைவர் உங்க கட்சியுடைய கொள்கையை இன்னைக்கு வேற கலர் அடிக்கிறார் அப்படிங்கறது அவங்க கவனத்துக்கு முதல்ல கொண்டு போக விரும்புறேங்க. அதுக்கு எனக்கு கொண்டாடக்கூடிய தலைவராகத்தான் தந்தை பெரியார் இருக்கிறார், அதுவும் சொல்றேன். எம்ஜிஆர் தலைவராகவும் அவர் இருக்கிறாருங்கிறத அந்த அடிப்படையில அவர் பேசியிருக்கலாம்ல. இல்ல அதிமுகவே திமுகவே அவங்க பெரியாரை கொண்டாடுவாங்க, அவங்கள பத்தி பேசல. எவ்வளவு பொருத்தமற்ற ஒரு டெட் எண்ட்ல இருந்துகிட்டு ஈவேராவை கூட கட்சியில் உள்ளவங்க ஏத்துக்குவாங்கன்னா அது பாஜகவுக்கு எவ்வளவு எதிர்ப்பானதுன்னு சொல்ல வந்தேங்க. அதாவது பொன்ராஜ் அவர்கள் சொல்றப்ப ஒண்ணு சொன்னாரு, அதாவது எம்ஜிஆர் பேரை பயன்படுத்தி அதனால வாக்கு வங்கி அரசியல் பண்றாரு, அதை அப்படியே கபலீகரம் பண்றதுக்கு பாக்குறாருன்னு. கார்த்திகை செல்வன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரை மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் பயன்படுத்தி பார்த்தார். அமெரிக்காவில இருந்து வர்றப்ப அப்படியே நான் நண்பர் ராமச்சந்திரன் ஆட்சியை கொடுங்கன்னு கூட கேட்டு பார்த்தார். ஆனா மக்கள் அதுக்காக யாருக்கு பண்ணல. மறைந்த ஆரம் வீரப்பன் பயன்படுத்தி தோத்து போனாரு. திருநாவுக்கரசு பயன்படுத்தி தோத்து போனாரு. மரியாதைக்குரிய ஜானகி அம்மாரே புரட்சி தலைவி அவர்களுடைய பேரை பயன்படுத்தி பெரிய அளவில் வெற்றி பெற முடியல அப்படிங்கிறது கலை யதார்த்த வரலாறு. அப்படிங்கிறப்ப நேற்று அரசியல் எல்போட அண்ணாமலை பயன்படுத்துறதுனால எம்ஜிஆர் தொண்டர்கள் ஒருபோதும் மாறி வாக்களிச்சிட மாட்டாங்கன்னு சொல்ல வரங்க. ஒரு விவாதத்துல நீங்க சொற்கள் அங்க எங்க தூக்கி போட்டு தெரிக்க விட்டு அதனால விவாதத்தினுடைய தன்மை தான் மாறுமே தவிர விவாதம் சரி. ஒரு அரசியல் அவ்வளவு முதிர்ச்சி இல்லாத அண்ணாமலை இன்னைக்கு எடுக்கிற இந்த ஆயத்தினால எம்ஜிஆர் தொண்டர்கள் யாரும் மாற்றி வாக்களிக்க மாட்டாங்க. அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய ஆளுங்கட்சியினுடைய மாநில தலைவர். அவர்கிட்ட கருத்துல நீங்க முரண்படுங்க. மற்றபடி அவர் என்னவான தலைவர்ங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நிச்சயமா சார். நான் ஒண்ணு சொல்லிடுறேன் சார், பிஜேபியோட தான் கூட்டணி வைக்கிறேன்னு மரியாதைக்குரிய நண்பர் பாஷா நீங்க நிர்பந்திக்க முடியாதுங்க. பாஜகவோட 2026 வரைக்கும் உறவு வேண்டாங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு அரசியல் ஜோதிடம்லாம் அவர் சொல்ல வேண்டாம். நிச்சயமாக விஜய் வருவார். விஜய் வர்றதுனால பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல போடல உங்களுக்கு. அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. அப்ப மோடி அப்படிங்கிற ஒற்றை மனிதனுக்காக மோடி வேண்டுமா ராகுல் காந்தி வேண்டுமாங்கிற அந்த இதுல நாங்க களத்திலேயே இல்ல சார். சொல்ல போனா அதே நான் ஒண்ணு சொல்லிடுறேங்க. விஜயோடு கூட்டணி ஏற்படுவதற்கு அதிமுக இப்பதான் சில பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களோட ஒரு கூட்டணி உறுதியா சார் இருங்க நான் முடிச்சிடுறேன். கூட்டணி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப்படி ஏற்படல, பிஜேபியோட கூட்டணி வரணும்னு நினைச்சீங்கன்னா பாஷா அவர்களே உங்க கண்ணியத்திற்குரிய தலைவர் ராசன் சொல்லி இந்த அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அதிமுக அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்காதுங்கிறது திரும்ப உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதே சமயத்தில் அதிமுக தலைவர் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க.
சொந்த பகை. இல்ல, நான் வந்து சொல்லிடுறேன் சார், நான் முடிச்சிடுறேங்க. பிஜேபி வந்து 234 தொகுதியிலும் தனித்து நிக்க முடியாது. போன தேர்தல்ல 2024 விழுந்த ஓட்டுங்கிறது மோடியுடைய முகத்திற்காக விழுந்த ஓட்டு. நாட்டுக்கு மோடி என வாக்களித்த பாஜக ஆதரவாளர்கள் ஸ்டேட்டுக்கு எடப்பாடி என்ற அடிப்படையில் அதிமுகவிற்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதால் அண்ணாமலையை தனிமைப்படுத்துங்க, அவரை கண்டுக்காம போங்க. பாஜக ஆதரவாளர்களுடைய ஓட்டும் இதனால அதிமுகவுக்கு திரும்பும் அப்படிங்கிறது என்னுடைய திடமான பார்வை. ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், எப்படி 1967 ஒரு எல்லாரும் பூணூல புடிச்சுக்கிட்டு திமுக ஓட்டு போடுங்கன்னு ராஜாஜி கேட்டாரோ, துக்ளக் ஆசிரியர் மரியாதைக்குரிய குருமூர்த்தி அவர்கள் எப்படி இந்த வீடு தீப்பத்தி எரியறப்ப சுத்தமான தண்ணியை வச்சுதான் அமைப்பேன்னு பார்க்காம அது சோப்பு தண்ணியா இருந்தாலும் சரி, உப்பு தண்ணியா இருந்தாலும் சரி அப்படின்னு கூட்டணி பலம் என்பதை உணர்ந்து அதிமுக ஒரு மிகச்சிறந்த கூட்டணி ஏற்படுத்த வேண்டும். இல்லைன்னா 2ஆம் கட்ட கூட்டணியோ அது ஏற்படுத்தி கூட்டணி பலத்தோடு நின்றால்தான் வெற்றி பெற முடிகிறது என்னுடைய கருத்து. ரைட்.